ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன் துணையிடமிருந்து நீ எதிர்பார்த்த, எதிர்பாராத என 2 நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது. என் அன்பு தங்கமே, உன்னுடன் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும், அனைவரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான். அவரவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவரவர்கள் இடத்திற்கு சென்று ஆகத்தான் வேண்டும். இதுதான் இந்த வாழ்பயணம். உன் பயணத்தில் நான் நிரந்தரமானவன். என்னை முழுமையாக நேசி, என் மீது முழுமையாக கவனம் செலுத்தும். என்னை போல உன்னுடைய வாழ்க்கை துணையும் உனக்கு நிரந்தரமானவர். அவர் மீது நீ கொண்ட அன்பு அளவற்றது. அவரை நீ எந்த அளவுக்கு நேசிக்கின்றாய் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு உன்னுடைய மனதையும் உன்னையும் பத்திரமாக பாதுகாப்பவர் அவர்தான். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரை காட்டிலும் உன்னுடைய துணை என்றால் உனக்கு மிகவும் இஷ்டம். அவருக்காக பல பிரார்த்தனைகளை என்னிடம் வேண்டியிருக்கின்றாய். சில விஷயங்கள் அதில் நடந்ததை எண்ணி என்னிடம் நன்றியும் கூறியிருக்கின்றாய். இன்று அவரிடம் இருந்து நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று ஏங்கி தவித்து காத்து என்னிடம் வேண்டிக் கொண்டிருந்தாய். அச்செய்தி இன்று வரப்போகின்றது. அதை உன் செவிகளில் கேட்கும் பொழுது நீ அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் இருக்க போகின்றது. மகிழ்ச்சியாக இரு, அதுதான் எனக்கும் முக்கியம். அதே போல உன்னுடைய துணையிடம் இருந்து நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் நல்ல செய்தியும் வரப்போகின்றது. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை, மனது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது என்று கூறி நீ மிகுந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகின்றாய். வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் என்று ஏங்கி தவித்த நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய். இனி நீ எதிலுமே ஏமாற்றம் அடைய மாட்டாய். நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்வேன். நீ என்னையே கதி என்று நம்பிக்கொண்டு இருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டி கேட்டதை நான் இப்பொழுது உனக்கு தரத்தான் போகின்றேன். எந்த விஷயம் வேண்டும் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாயோ, நீ எந்த விஷயத்திற்கு நீண்ட காலமாக காத்திருந்தாயோ, எதிர்பார்த்தாயோ, அந்த விஷயத்தை இன்று முடித்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். அதேபோல் சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரப்போகின்றது. இந்த 2 விஷயமும் இன்று நடைபெற்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். அப்பொழுது கண்ணீருடன் நீ எனக்கு நன்றியும் கூறுவாய். என் அப்பா நான் எதை கேட்டாலும் தருவார் என்று என்னை ஆனந்தமாக பார்க்கும் உன்னுடைய கண்களை காணவே நானும் காத்திருக்கின்றேன். நிச்சயமாக அனைத்தும் நடக்கும். மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நிச்சயம் உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா!